அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கார். அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்போலோ மருத்துவமனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எது நிஜம் எது பொய் அப்படின்னு நமக்கு தெரியல. நேரடியாக எந்த ப்ரெஸ்ஸையும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பேசவே இல்லை. பொதுவாக ப்ரெஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஜெயலலிதா அம்மாவை எப்படி மறைக்கப்பட்டார்களோ, எப்படி ஃபோட்டோ வெளியிட்டாங்க, அப்புறம் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற மாதிரி, கேக் சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்கள் வெளியே வந்ததோ, அந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் விஷயத்தையும் வெளியே வருது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியல. அவர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி, மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பேசுகிறார் இல்லையா, அதை ப்ரெஸ் மீட் வச்சே பேசியிருக்கலாம். அவர் நல்லா பேசுகிறார்ல, அவர் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவர் அப்படியே சோஃபாலே உட்காந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் வர வச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, நான் ஒன்றும் ரோபோ கிடையாது, நான் உங்களுடைய ஸ்டாலின் தான், நான் முதலமைச்சர் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்றத ஒரு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை, இந்த சந்தேகங்கள், இந்த மாதிரியான புரளிகள் இதுவும் வர்றது வாய்ப்பில்லை. அவங்க முதல்ல மயக்கம் தான் சொன்னாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு இதயத்தில் கோளாறுன்றதை அதிகாரப்பூர்வமாக அந்த அப்போலோ மருத்துவமனை நிர்வாகமே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகுன்றாங்க. ஸோ ஈவினிங்கே வருவார், அன்றைக்கி ஈவினிங்கே வெளியே வந்துடுவார்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இழுத்துகிட்டே போகிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது கூட்டணிக்காக நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். நான் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவோட பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்கும் போது, அப்படி முன்னெடுத்த விஷயத்துலேயே எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன அமைச்சரவை அப்படின்ற பற்றின விஷயங்கள்லாம் எழுதி மோடிஜி அவர்களுக்கு கொடுத்தாச்சு. நம்முடைய பிதாமகர், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனிவோட பரிசீலனை பண்ணி எல்லார்கிட்டையும் ஃபோனில் பேசி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டார். அதில் இன்னும் ஒரு சில பேர் ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்குது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் கட்சி, இந்த மாதிரி சில ஜவாஹர்லா கட்சி, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் மட்டும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இழுபறி இருக்குது. இருந்தாலும் அவங்களும் பிஜேபி கூட கூட்டணி வரணும்னு ஒத்துக்கிட்டாங்க. இதில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. நல்லா நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவிலேருந்து திமுகவில் இணையிற சமயத்தில் அங்கே மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான ஒரு நபர் சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நினைக்கிறேன், அவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. அவர் சந்தித்து எதுக்காக சந்தித்தார்னா, இந்த மாதிரி பாஜகவிலேருந்து எங்களுக்கு என்டிஏ கூட்டணி இணைய சொல்லி அழைப்பு வருது, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி தரணும், அமைச்சரவை இடம் தர அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயம் சொல்லும்பொழுது, ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியே பாஜக எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிவியராக போகுது, நம்ம பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. திருமாவளவன் அவர்களுடைய விஷயமும் அதான் வந்துருச்சு. எல்லாருமே ஸ்டாலின் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எல்லோரும் கூட்டணி கூப்பிட்றாங்க. அப்போ இவங்க எல்லோரும் அழுத்தம் கொடுக்குறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு, இவரால் ஒன்றும் முடியல அப்படின்னா, இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாலின் ஆட்சியை கலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஊழல் வழக்கெல்லாம் அவரை கைது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, திமுக கட்சி உடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ட்ராமா பண்ணுவோம். ஏன்னா அவர் உண்மையிலேயே மயக்கம் அடைஞ்ச உடனே மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதற்கு பிறகு அன்வராஜ் அவர்களை சந்தித்து, சிபிஎம்மில் சண்முக அண்ணனை சந்தித்து, எல்லோரும் சந்தித்து பார்த்து பேசிட்டு அப்புறம் ரொம்ப அவகாசமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் யாருமே சேர்க்க மாட்டாங்க. கூட இருக்கவங்க பதறிடுவாங்க. மயக்கம் வந்துட்டாலே உடனே கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவமனையில் தான் சேர்ப்பாங்க. என்ன சொன்னாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு போயிடலாம். அது ஒரு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு தான் போவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சாவகாசமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போகிறாருன்னா இது நம்புகிற மாதிரி இல்லை. அப்போ அவர் ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் இல்லை அவர் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு இவர் மாட்டினா ஜெயலலிதா வழக்கில் எப்படி ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வழக்கே முடிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே திமுக தரப்பில் துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அவங்க கூட இருக்க சில அமைச்சர்கள் சேர்ந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு நம்ம பதவி ஏற்றுக்கலாம், நம்ம சிஎம் ஆகிட்டாக்கா நம்மளை கைது பண்ண மாட்டாங்க,
நம்ம கட்சி வச்சு என்னன்னா பண்ணலாம், ஸ்டாலின் தான் இதுவாக இருக்கார், நம்ம வந்து பண்ணிட்டா இது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இல்லைனா மருத்துவமனையில் அவர் ரொம்ப நாள் சிகிச்சைன்னு இருந்தாக்கா அவரை கைது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ட்ராமா போடுறாங்க. இது அப்போல்லாம் நிர்வாகமும் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்போல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறது தானே அவங்க. ஏன்னா ஜெயலலிதா விஷயத்துலேயே எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, எந்த இதுவுமே யாருமே வந்து பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படி பண்ணிவிடுவாங்களே. ஸோ அதனால் இது ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்குது. அது என்ன ட்ராமா, உயிரோட இருக்காரா செத்துட்டாரா, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்து தான் ஆகணும்.